ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிவிடி கார்னர். இவள் உங்களின் தோழி. இன்றைக்கி நம்ம சட்டுன்னு ஒரு வெஜிடபிள் பாஸ்தா பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இதில் சாஸ்லாம் எதுவுமே ஆட் பண்ணல. இப்போ நான் இந்த மாதிரி ட்ரை கலரில் பாஸ்தா எடுத்திருக்கேன். அதாவது 3 கலரில் நான் பாஸ்தா எடுத்திருக்கேன். 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா கொதிக்குது. தண்ணி கொதிக்கும் போது நம்ம இதில் பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பும் கொஞ்சமாக ஆயில், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா உங்களுக்கு கொதிக்கட்டும். நல்லா இது வெந்து வரணும். ஒரு 80% உங்களுக்கு பாஸ்தா இதிலேயே வெந்துடணும். அப்போ தான் நம்ம அடுத்ததாக காயெல்லாம் ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இது ஒரு 2 நிமிஷத்துலேயே உங்களுக்கு நல்லா கொதி வந்துடும். இது இப்போ வெந்துடுச்சு ஓரளவுக்கு. இப்போ நம்ம எடுத்து பார்த்தா இது தெரியும் உங்களுக்கு. எடுத்து நீங்கள் கையில் அழுத்தி பார்த்திங்கன்னா நல்லா வெந்தது தெரியும். ரொம்ப குழஞ்சியும் போயிடக்கூடாது. இப்போ நான் எடுத்து பார்க்குறேன், நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் ஒன்று எடுத்து பார்த்திங்கனாவே இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா இது வெந்துடுச்சு. இப்போ இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். நான் இப்போ இதை வடிகட்டி எடுத்துட்டேன். இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு நான் இதை நல்லா பச்சை தண்ணி போட்டு ஒரு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ண போகிறேன். நீங்கள் இந்த மாதிரி வாஷ் பண்ணும்போது தான் இது உங்களுக்கு நார்மலாக இருக்கும். இல்லைனா வெந்துக்கிட்டே இருக்கும் இன்னும். அதனால தான் நம்ம இந்த மாதிரி பச்சை தண்ணி போட்டு நல்லா வாஷ் பண்ணிடுறோம். அதனால் இதில் மாவு இருந்தாலும் உங்களுக்கு போயிடும். நீங்கள் வாஷ் பண்ணும்போது இதில் ஏதாவது மாவுலாம் இருந்துச்சுன்னா அதுவுமே போயிடும் உங்களுக்கு. இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருங்க. நீங்கள் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்த பிறகு ஆயில் ஆட் பண்ணிங்கன்னா இது நல்லா உதிராக உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது இது நல்லா ஒட்டவே ஒட்டாது. இந்த மாதிரி நல்லா தனித்தனியாகவே இருக்கும் உங்களுக்கு. அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். இப்போ இதை நான் எடுத்து வச்சிடுறேன். இப்போது 1 கப் அளவுக்கு நான் மஷ்ரூம் எடுத்து கொஞ்சமாக ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். நீங்கள் மஷ்ரூம் வேண்டான்னா இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இது நல்லா ஒரு கோல்டன் கலர் வர வரைக்கும் நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இது இன்னும் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம மஷ்ரூம் எடுத்து நான் இந்த மாதிரி பண்ணுறேன். நீங்கள் நார்மலாகவே மஷ்ரூம் நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணும்போது ஆட் பண்ணாலும் ஓகே தான். இல்லை மஷ்ரூம் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெறும் வெஜிடபிள்ஸ் மட்டும் ஆட் பண்ணி இதை பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம சாஸு மசாலா எதுவுமே இதில் ஆட் பண்ண போகிறதில்ல. வீட்டில் இருக்க மிளகுத்தூளை வச்சே நம்ம இந்த பாஸ்தா பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இது டேஸ்ட்டு. நீங்கள் ஒரு டைம் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அடிக்கடி இதை பண்ணுவீங்க. இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. நான் எடுத்து ஒரு கப்பில் வச்சிடுறேன். அடுத்ததாக நீங்கள் ஒரு பேனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நான் ஒரு 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்னொரு வேணுனாலும் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நீளமாக நறுக்கின வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் உங்களுக்கு நல்ல ஒரு கோல்டன் கலர் ஆகணும், அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயம், பச்சை மிளகாய் இது எல்லாமே எண்ணெயிலேயே நல்லா வதக்கணும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணணும். இதை நீங்கள் ஸ்லோ ஃப்ளேம்லாம் வைக்கக்கூடாது. எப்போவுமே நீங்கள் எந்த ஒரு சைனீஸ் ஐட்டம் பண்ணாலுமே அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இது கோல்டன் கலர் ஆகிடுச்சு. இப்போ வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் பீன்ஸ் ஆட் பண்ணுறேன். அடுத்ததாக கேரட் ஆட் பண்ணுறேன். அதுக்கு அடுத்ததாக குடமிளகாய் எடுத்திருக்கேன். நான் க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். அடுத்ததாக நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த மஷ்ரூம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ்லேயே இது எல்லாமே உங்களுக்கு நல்லா வதங்கிடும். உங்களுக்கு கொஞ்சம் நல்லா சங்கியாக இருந்தால் தான் இது டேஸ்ட் நல்லாயிருக்கும். ரொம்ப ஓவர் குக் ஆக வேண்டாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு மிளகுத்தூள் கொஞ்சமாக நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் மிளகு எடுத்து நல்லா நசுக்கி போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் அந்த மாதிரி தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நல்லா வதக்கிக்கோங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு மஷ்ரூம் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ நம்ம வேக வச்ச பாஸ்தாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 1 நிமிஷம் போல் நீங்கள் கலந்திங்கனாவே போதும். நம்ம பாஸ்தா உப்பு போட்டு தான் குக் பண்ணியிருக்கோம். அதனால் நீங்கள் இப்போது ஃபஸ்ட்டு காய்க்கு ஆட் பண்ண உப்பே கரெக்டாக இருக்கும். அப்படி சப்போஸ் உங்களுக்கு உப்பு கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் கொஞ்சமாக இதில் கொத்தமல்லி தூவிட்டு கலந்து எடுத்துடுறேன். நீங்கள் இதில் ஸ்ப்ரிங் ஆனியனும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி குடமிளகாய் உங்களுக்கு ரெட் கலர், எல்லோ கலர் அந்த மாதிரிலாம் கிடைச்சாலும் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி பட்டாணி, வேறு ஏதாவது காய் இருந்தாலும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட பாஸ்தா சட்டுன்னு ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளவே நீங்கள் பண்ணிடலாம். எந்த ஒரு மசாலாவும் இல்லாமல் சாஸ் எதுவும் யூஸ் பண்ணாமல் நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா நம்ம மிளகுத்தூள் ஆட் பண்ணுற டைமில் கொஞ்சமாக சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.